பாலக்கீரை இருந்துச்சுல்ல, அதை வந்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க வச்சோம். எவ்வளோ மைதா எடுக்கிறோமோ அதே அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து தேவையான அளவுக்கு உப்பு, தயிரும் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் வந்து நம்ம எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி தண்ணியும் மிக்ஸ் பண்ணி ஒரு டோவாக ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து தேவையான அளவுக்கு வெண்ணெய் விட்டு அதில் ஜீரகத்தை போட்டு பச்சை மிளகாய், இடித்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, உப்பு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு அரைச்ச தக்காளி மசாலாவை மறுபடியும் ஒரு பேன் வச்சு வெண்ணெய் போட்டு ஜீரகம் போட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த தக்காளி மசாலாவை ஃபர்ஸ்ட் அதில் போட்டுட்டு அதை சிம்ல வச்சு குக் பண்ணிட்டே இருக்கும்போது மல்லித்தூள், கரம் மசாலா, பன்னீர் மசாலா அப்படின்னு சொல்ற பாரு இதுக்கான மசாலா அண்ட் மிளகாய் தூள் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு நல்லா நம்ம வந்து கொஞ்ச நேரம் சால்ட் பண்ணிட்டு பாலக்கீரையும் வந்து அரைச்சி பாலக்கீரையும் அதில் போட்டு சிம்ல வச்சு குக் பண்ணிட்டே இருக்கணும். பன்னீர்ல பட்டரை டாஸ் பண்ணி வச்சதை வந்து இந்த கிரேவி ரெடியானதுக்கு அப்புறம் அதில் அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம பட்டர் நான்க்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி டோ ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அதில் வந்து கொஞ்சம் பார்ட் எடுத்து அதை ரோல் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா வெள்ளை எள்ளு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி இது ரெண்டுத்தையும் போட்டு அப்படியே ரோல் பண்ணி 2 சைடும் பட்டர் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் ஃபுல்காலாம் பண்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வந்து அதை அப்படியே பர்னர்ல காமிச்சு எடுத்து வச்சிங்க அப்படின்னா இதுதான் வந்து பட்டர் நான்.